மார்னிங் டு ஆல். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ப்ராஜெக்ட் எல்லாமே ஒரு உயிர் பொழைச்சி வந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு சண்டே ஈவினிங் ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளமாக வந்துக்கிட்டே இருந்தது. 1 இல்லை 2 இல்லை 3 ப்ராப்ளம் அட் அ டைமில் வந்தது. பிசி ப்ராப்ளம், கோடு பேக்கப் எடுக்கவே இல்லை. நம்ம ரிசீவர் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் எரர். ஸோ இந்த 3 ப்ராப்ளமும் அட் அ டைமில் வந்த உடனே எதடா ஃபஸ்ட்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்ண அப்படின்னா, யூஎஸ்பி கேபிள் மாற்றி போட்டதுக்கப்புறம் ரிசீவர் யூனிட்டில் ஃபேட்டல் எரர் சால்வ்ட் ஆகிடுச்சு. பொதுவாக இந்த ஃபேட்டல் எரர் எப்பப்பெல்லாம் வரும் அப்படின்னா, தப்பான கோடை ரிப்பீட்டடாக நம்ம அப்லோட் பண்ணும்பொழுது அதில் அந்த ஃப்ளாஷ் மெமரியில் கேட்ச் சேவ் ஆகிடும். ஸோ அதை ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர்லேயே 2 பட்டன் இருக்கும். பூட் அண்ட் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் இருக்கும். இந்த பூட்டுன்ற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எனேபிள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்லோட் பண்ணும்பொழுது கோடை அப்லோட் பண்ணும்பொழுது இப்படி பண்ணோம் அப்படின்னா நார்மலாக இந்த ஃபேட்டல் எரர் போயிடும். அப்படி இல்லைனா ஹார்ட்வேர் ப்ராப்ளம், அப்படி இல்லைனா யூஎஸ்பி கேபிள், அப்படி இல்லைனா டிரைவர் ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போய்கிட்டே இருந்தது. ஆனால் நல்ல வேலை நம்மளுக்கு யூஎஸ்பி கேபிள் மாற்றின உடனே நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. ஸோ ஃபேட்டல் எரர் அப்படி சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் பிசியை பார்த்தீங்கன்னா ரேம் ப்ராப்ளமாக இருந்தது. கழட்டி டஸ்டெல்லாம் கிளியர் பண்ணி போட்டதுக்கப்புறம் ஓஎஸ் போட்டு புதுசாகவே பிசி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கோடு இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கோடும் கரெக்டான வெர்ஷன் எதிர் கண்டுபிடிச்சி ரிசீவர் யூனிட்லையும் டிரான்ஸ்மிட்டர் யூனிட்லையும் அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போது நம்மளோட அட்வான்ஸ் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஐஓடி ப்ராடக்ட் எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத லைவாகவே டெஸ்ட் பண்ணிடலாம்.